நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் வந்து ஏகப்பட்ட தூக்கணாங்குருவிங்க இருந்தது. அந்த தூக்கணாங்குருவிங்க வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அதில் கூடு கட்டி வசிச்சு வந்தது. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பயங்கர மழை பெஞ்சுது. அந்த மழை பெய்யும்போது இந்த தூக்கணாங்குருவி வந்து நல்லா மழையில் நனையாமல் அது ஊஞ்சல் மாதிரிக்கிட்டு அந்த ஊஞ்சலில் நின்று நல்லா ஆடிடும். அந்த நேரம் பார்த்து ஒரு குரங்கு மழையில் நனைஞ்சிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தது. அப்போ அந்த தூக்கணாங்குருவி என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த குரங்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு ஏன் கடவுள் வந்து கையை கொடுத்துருக்காரு, காலை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் உங்களால் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு கூடு கட்ட முடியலையா? பாருங்கள், நான் பாருங்கள், எனக்கு கையில் காலில், ஆனால் எனக்கு வந்து வாய் பண்ணுறது, ஆனால் அதை வச்சு எவ்வளோ அழகாக கூடு கட்டி எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நான் வந்து தாங்கிப்பேன். சரி, உனக்கு வந்து கடவுள் வந்து கூடு கட்டுற திறமை கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல, சரி அதோட விடு அப்படின்ட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற தூக்கணாங்குருவிங்க எல்லாம் சொல்லியிருக்கு, வேண்டாம், நீ வந்து அவர் அந்த குரங்கை வந்து கேவலப்படுத்தாத, உனக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலும் குரங்கு அந்த தூக்கணாங்குருவிக்கு தாங்க முடியல, நம்ம எவ்வளோ பெரிய கூடு கட்டி வச்சுக்கிட்டு. உடனே திருப்பி சொன்னோன்னே குரங்குக்கு வந்து கோவம் வரும். எனக்கு வந்து கடவுள் வந்து கூடு கட்டுற திறமை கொடுக்கலாம், ஆனால் கூடு கட்டி வச்சுருந்தா அதை பிரித்து போடுற திறமை கொடுத்துருக்காருன்னு அந்த கூட்டை வந்து பிரித்து போட்டு உடனே ஐயோ போச்சு அப்படின்னு. இதுதான் என்றைக்குமே யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க திறமை அவங்கவுங்களுக்கு, அதை வச்சு அவங்க இன்னும் இருந்துப்பாங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். அதேமாதிரி இன்னொரு கதை. இப்போ மழை காலத்துல வந்து எறும்புங்க வந்து நல்லா வெயில் காலத்தில் போய் அங்கங்கே உணவுகளை தேடி வந்து எடுத்து சேர்த்து வச்சுக்கணும். இதேமாரி வயக்காட்டில் இருக்க நெல், சோளம் எல்லாத்தையும் எடுத்து. ஆனால் இந்த வானம்பாடி அப்படின்னா அது வந்து ஊதாரி. அது வந்து ஜாலியாக வெயில் காலத்தில் ஜாலியாக பாடி தின்னுட்டு வேணும் போது தின்னுட்டு அப்புறம் அது பாட்டுக்கு நல்லா தூங்கும். இப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் மழை காலம் வந்து மழை காலம் வந்த உடனே அந்த மழை காலம் வந்தோடனே இந்த வானம்பாடி ஆக்கி வந்து அதான் வெயில் காலத்தில் நல்லா உணவு கிடைக்கும், மழை காலத்தில் கிடைக்காதுல. உடனே வந்து அந்த எறும்புங்கள்ட்ட வந்து எனக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்க அப்படின்னு. அப்போ சொல்லிச்சான், நீயும் எங்களை மாதிரி வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க வேண்டியதானே, உனக்கு வந்து உணவு கிடச்சிருக்குல்ல, நீ நல்லா வெயில் காலத்தில் நல்லா பாடி திரிஞ்சுட்டு ஊதாரித்தனமாக இருந்த, அதனால் உனக்கு கிடையாது. உடனே வானம்பாடி போகிறவ சோகத்தோடு பறந்து போயிடும். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெம்பு இருக்கும்போது நல்லா உழைச்சி சமைச்சு சேர்த்து வச்சுக்கிட்டா வயதான காலத்தில் நம்மளுக்கு நல்லது. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். எப்பயுமே உழைக்கிறத வந்து சேமித்து வைக்க பழகும். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.